கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலைவெளியிலே தொடர்ந்து தேவனுடைய வார்த்தை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அதற்கு முன்பாக பார்க்கும்போது 3:3 இயேசுவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கதோமு என்னப்பட்ட ஒரு பரிசேயன் இருந்தான். அவன் பெரிய வேத பாரகன், வேதத்திலே மிகவும் தெரிந்தன். ஆனால் இயேசு அவர் இவ்வளவு அற்புதங்களை செய்கிறார் என்பதை அறிந்தவுடனே அவரை பார்க்கிறதற்காக அவன் ராக்காலத்திலே வருகிறான். ஏன் ராக்காலத்திலே வருகிறான்? ஏனென்றால் அவரை யூதர்கள் மேசையா என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆதலால் இவனும் ஒரு யூதன். ஆதலால் இவன் அதுவும் யூதர்களுக்கு தலைவன். இவன் பகிரங்கமாய் போனால் ஜனங்களுக்குள்ளே கலவரம் உண்டாகுமே என்று சொல்லி இவரை எப்படியாவது பார்க்க வேண்டும் என்று ராக்காலத்திலே அவரை தேடி கடந்து வருகிறான். இயேசு இடத்திலே அவன் வந்தபோது, நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய மாட்டான் என்று இயேசுவை நிக்கதோமு புகழ்கிறார். இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கிறான். ஆனால் இயேசு அதையெல்லாம் காதிலே வாங்கவில்லை. நிக்கதோமு ஒரு பெரிய பைபிள் ஸ்காலர். பட் ஸ்டில் ஆண்டவர் அவனை பார்த்து சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா? நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். நீ ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க மாட்டாய். If we are not born again, you cannot see the kingdom of the Lord. If you are not baptized by water and spirit, you cannot enter the kingdom of the Lord என்று சொல்கிறார். பார்க்க மாட்டாய், பிரவேசிக்க மாட்டாய். நீ ரட்சிக்கப்பட்டா பரலோக ராஜ்யத்தை நீ பார்க்க தான் முடியும். ஆனால் முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீ பெற்றால்தான் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும். யூ மைட் பி எ பிக் பைபிள் ஸ்காலர். வேதத்தை கரைச்சி குடிச்சு வைத்திருக்கலாம். வேதத்தில் உள்ள நுணுக்கம் அதிகமாய் தெரிந்திருக்கலாம். எல்லா ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் உனக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் ஸ்டில் உன்னிடத்தில் இந்த மறுபடியும் பிறக்கக்கூடிய ஒரு அனுபவம். அப்படி என்றால் என்ன? born again என்றால் என்ன? பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிறக்கிறது. பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தேவனிடத்தில் இரக்கம் பெறுவான். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒரு பாத்திரம்தான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க முடியும். இன்றைக்கு உன் வாழ்க்கையிலே உன் பாவத்தை நீ அறிக்கையிடாமல் இருப்பாயானால் இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். நீ மறைக்கிறவன் வாழ்வடையவே மாட்டான். நீ செய்த ஒவ்வொரு பாவத்தையும் தனிமையிலே உட்கார்ந்து தேவ சமூகத்திலே, அப்பா இந்த பாவத்தை செய்தேன், இந்த பாவத்தை செய்தேன், இந்த துரோகத்தை செய்தேன், இந்த கெட்ட வார்த்தையை நான் பேசினேன், இந்த காரியத்தை நான் களவாடினேன் என்று சொல்லி ஒவ்வொன்றாய் நீ அறிக்கையிடும் போது தேவனுடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் உன்னை கழுவி, அது மாத்திரமல்ல பரலோக ராஜ்யத்தை காணக்கூடிய ஒரு அனுபவத்துக்குள்ளே உன்னை கொண்டு போவார். நம்ம பெரிய பதவியில் இருக்கலாம், பைபிள் டீச்சராக இருக்கலாம். ஆனால் நமக்கு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். இரண்டாவது அவர் சொல்லுகிறார், நீ முழுக்க ஞானஸ்தானம் எடுக்கணும். நிறைய பேர் ரட்சிப்பை அடைவாங்க, ஆனால் ஞானஸ்தானம் எடுக்க ரொம்ப யோசிப்பாங்க. ஞானஸ்தானம் என்பது ஏதோ தண்ணிக்குள்ளே முங்கி எழும்புவதில்லை. அது ஒரு அடக்க ஆராதனை. பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரோடு கூட இசைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு அந்த ஞானஸ்தானத்திற்கு ஞானம் பெற்ற பிறகுதான் அந்த ஸ்தானத்தை நீ எடுக்க வேண்டும். பாப்டிசோ என்றால் இமர்ஷன் என்ற அர்த்தம். அப்படி எடுக்கும்போது தான் நீ பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும். அது மாத்திரமல்ல, நீ பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற வேண்டும். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் சொன்ன தேவன், தாகமுள்ளவன் என்னிடத்திலே வரக்கடவன் என்று சொன்னேன். உன் வாயை விரிவாய் தர நான் நிரப்புவேன் என்று சொன்ன தேவன், அந்த அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போதுதான் we can enter the kingdom of the Lord. பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும். நமக்கு பார்க்குற அனுபவம் அல்ல, பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசித்து அந்த இடத்துல நாம் பெரியவனாக இருக்க வேண்டுமானால் இந்த 3 சத்தியத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ரட்சிக்கப்பட வேண்டும், முழுக்க ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற வேண்டும்.
அப்பொழுது அவருடைய காருண்யம் பரலோக ராஜ்யத்திலே நாம் பெரியவனாக இருக்கும். இன்றைக்கு ஒருவேளை நீ ரட்சிக்கப்படாமல் இருப்பாயானால், முழுக்க ஞானஸ்தானம் எடுக்காமல் இருப்பாயானால், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாமல் இருப்பாயானால், இன்றைக்கு ஆண்டவர் வருகை தாமதிக்கிறதற்குள்ளாய் நீ உன்னை முற்றிலுமாய் ஒப்புக்கொடு. அன்றைக்கு கந்தேகையா மந்திரி அந்த ஏசியா தீர்க்கதரிசன நிருபத்தை வாசித்துக் கொண்டிருக்கிற போது பரிசுத்த ஆவியானவர் பிலிப்பை அப்படியே கையில் ஏந்தி கொண்டு போய் அந்த ரதத்திலே விடுகிறார். நீ எதை வாசிக்கிறாய் என்று சொல்லும்போது, ஏசாயா 53 என்று சொல்லும்போது, எனக்கு ஒன்றும் புரியவில்லை என்று சொல்லும்போது, அப்போஸ்தலனாகிய பிலிப் அதை எல்லாவற்றையும் விவரித்து சொன்னபோது, அதை கேட்ட அந்த மந்திரி தான் ஒரு மந்திரி என்று நினைக்கவில்லை. இந்த சத்தியத்தை கேட்டு நான் அமைதியா இருக்கிறதற்கு இது காலம் அல்ல, நாட்கள் பொல்லாதவர்களாக இருக்கிறபடினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதை கேட்ட மாத்திரத்திலே அந்த பிலிப்பை பார்த்து சொல்லுகிறார், இதோ தண்ணி இருக்கிறதே, இதையே நாம் விளக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ரதத்தை நிறுத்தி அந்த இடத்திலே பிலிப்பு அந்த மந்திரிக்கு, ராஜாத்தியுடைய மந்திரிக்கு அந்த ஞானஸ்தானம் கொடுக்கிறார். ஞானஸ்தானம் கொடுத்து அவர் அந்த ரதத்தில் ஏறிட உடனே திரும்பி பார்க்கிறார். அந்த இடத்திலே பிலிப் காணப்படவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர் அவரை கொண்டு போய்விட்டார். இன்றைக்கு அந்த ராஜாவுடைய அந்த மந்திரியுடைய வாஞ்சியை கர்த்தர் நிறைவேற்ற ஒரு அப்போஸ்தலனை கொண்டு வந்தார். இன்றைக்கு எத்தனையோ ஊழியக்காரர்களை உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் உன் இருதயத்தை கடினப்படுத்தாதபடி இன்றைக்கு உன் முழு இருதயத்தோடு உன்னை அர்ப்பணி. ஆண்டவரே, என்னுடைய நாமத்தினாலே உன்னுடைய இரத்தத்தினாலே என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, இந்த முழுக்க ஞானஸ்தானத்திற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அது உனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள ஒரு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு ரேப் அவுட். என் அம்மா திட்டுவாங்க. நான்லாம் என் வாழ்க்கையில் எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் தான் ஞானஸ்தானம் எடுத்தேன். எங்கள் அப்பா அம்மா யாருக்குமே நான் ஞானஸ்தானம் எடுத்தது தெரியாது. பிற்பாடு தான் அது தெரிய வந்தது. அதற்குள்ளே நான் கர்த்தருக்குள் வேரூன்றி வளர்ந்து விட்டேன். என்னை தடை செய்யவோ என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்ற சூழ்நிலையில் நிற்க கர்த்தர் கிருபை செய்தார். நான் பெற்றது முதல் பரிசுத்தாவின் அபிஷேகம். ஃபஸ்ட் அபிஷேகம் பெற்றேன், அடுத்தது ஞானஸ்தானம் எடுத்தேன், அடுத்தது தான் இந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே நான் கடந்து வந்தேன். இன்றைக்கு கர்த்தர் உன்னையும் மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல் உன் ஆத்துமா இந்த சத்தியத்திற்கு வாஞ்சிக்கும் போது பரலோக ராஜ்யத்திலே அவருடைய காரணியம் உன்னை பெரியவனாக இருக்கும். அந்த சத்தியத்திற்கு உன்னை நீ விலக்கி கொள்ளாதபடிக்கு இன்றைக்கு ஒப்புக்கொடு. இன்றைக்கு உனக்கு ஒரு ரட்சணை நாள், இன்றைக்கு உனக்கு ஒரு அனுக்கிரக காலம். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோமே அப்பா, அந்த நிக்கதோமு உம்மை புகழ்ந்த போது, உம்மை குறித்து சாட்சி கொடுத்த போது அப்பா, நீர் அந்த புகழ்ச்சியோ அந்த சாட்சியோ ஏற்றுக்கொள்ளவில்லை. சத்தியத்தை நீர் அங்கு சொன்னதை நாங்கள் பார்க்கிறோமே. நீ மறுபடியும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் காண மாட்டாய். நீ ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க மாட்டாய். நிக்கதோமு தன்னை அர்ப்பணித்ததை நாங்கள் பார்க்கிறோமே. ஆண்டவரே, இந்த காலை வழியிலே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் ஆண்டவரே, அந்த ரட்சிப்பின் அனுபவம் மாத்திரமல்ல, முழுக்க ஞானஸ்தானத்தை எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று அவர்கள் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட கர்த்தர் கிருபை பாராட்டும்படி ஜெபிக்கிறோம். இருதயத்தை கடினப்படுத்தாதபடிக்கு ராஜா இந்த சத்தியத்திற்கு ஒப்பு கொடுக்க கிருபை செய்யும். கந்தேகையா மந்திரி ஒப்பு கொடுத்து பிலிப்பிடத்தில் ஞானஸ்தானம் எடுத்தது போல் கர்த்தாவே, இதை கேட்டுக்கொடுக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு ஒரு ரட்சணை நாள், இன்றைக்கு ஒரு அனுக்கிரக காலமாயிருக்க கிருபை செய்வீராக. பரலோக ராஜ்யத்தின் அனுபவத்தை இழந்து போகாதபடி ஆண்டவரே, நீ சீக்கிரமாய் வரப்போகிறீர். எக்காலத்தோடு துணிக்கும் போது ஏறிவா என்ற சத்தத்தை கேட்டு மறுரூபமாக்கப்பட்டு ஆண்டவரே, நாங்கள் இந்த ராஜ்யத்திலே சேர இந்த 3 சத்தியம் எங்களுக்கு மிகவும் அவசியமாப்பா. அந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படிய கிருபை இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமேன். God bless you. Have a blessed day. Amen.